எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல். இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு தேவையான மெயினான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் எடுத்துக்கோங்க. தென் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், தென் கார்னிஷ்காக கொத்தமல்லியும் கறிவேப்பிலை போட்டிருக்கோம். தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம வந்து சிக்கனை மேக்னேட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த பெரிய பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ அதில் உள்ள நல்லா மசாலா இறங்கும். மற்ற பீசஸ்லலாம் ப்ராப்ளம் இல்லை, இந்த லெக் பீசஸில் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் மசாலா தரணும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோ. கொஞ்சோண்டு கூட தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வந்து வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு கடாய் சூடானவுடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 2 பட்டை, 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு கிராம்பு அது மட்டும் அந்த எண்ணெயில் போட்டுருங்க. வெங்காயம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம், நல்லா நைஸாக சின்னதாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் நல்லா, இது கூட வந்து பச்சை மிளகா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை மட்டும் இதில் போட்டுப்போம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அதே இப்போ போட்ட உடனே ஸ்மெல்லு வந்து மாறிடுச்சு. அப்படியே கோல்டன் ப்ரௌனில் வந்து வெங்காயம் வந்து வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் வந்து தேவையான அளவுக்கு ஆல்ரெடி நம்ம சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால் இது குழம்புக்கு என்ன கிரேவிக்கு என்ன தேவையோ அது மட்டும் ஜஸ்ட்டு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுருவோம். போட்டுட்டு வெங்காயம் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆன உடனே தக்காளி போட்டுடலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம் அதை, தக்காளியும் வெங்காயம். அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போது வந்து மசாலா, மஞ்சத்தூள் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுவோம். கொஞ்சோண்டு போட்டால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. ரைட்டு. தென் மிளகாத்தூள் போட்டுருவோம். தேவையான கலந்து சிக்கனில் போட்டிருக்கோம். இதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் போட்டால் போதும். தென் கொஞ்சோண்டு தனியாத்தூள், கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போடலாம் போதும், ஏன்னா அது மிளகாத்தூள் போட்டோம். உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை கிண்டுவோம். நல்லா ரைட்டு. இது கிரேவியாகவும் ட்ரையாகவும் எடுத்துக்கலாம். கிரேவியாக வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டா கிரேவி ஆகிடும். இல்லை அது ட்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அளவாக ஊற்றிட்டு ட்ரையாகவும் எடுத்துக்கலாம்.
எங்கள் அம்மா ரொம்ப ஆர்வமாக அதை பண்ணிகிட்ருக்குறாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அதில் கொஞ்சம். அவ்வளோதான். இது கூட நம்ம வந்து சிக்கனை வந்து போட்டுருவோம் இந்த இடத்துல. ஸோ இதை கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட சிம்மில் வந்து அப்படியே வேக வச்சுருவோம். ஸோ இது நல்லா வேகணும். அப்போ தான் இதில் இருக்க மசாலாஸ் எல்லாமே சிக்கனில் வந்து நல்லா ஒட்டும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஐ திங்க் இது வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட நம்ம சிம்மில் வச்சிட்டோம். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. நம்ம தண்ணி அதிகபட்சமாக போனால் ஒரு 100லேருந்து 180 கிராம்ஸ் தான் ஊற்றிருக்கோம். அவ்வளோ தண்ணி இருக்குது இந்த கல்லில். நல்லா கிளறி விட்டுப்போம், நம்ம கிண்டிப்போம் அடியிலேருந்து. சிக்கன் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் தூளும் மல்லியும் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக போதும். வேணும்னா சிலவங்க கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்படியே மல்லித்தூள் போட்டு இறக்கிட்டா போதும். அவ்வளோதான், முடிச்சுங்க. Okay, thank you. Thanks for watching.